அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருப்பீடத்துடன் இணைந்த பாத்தா கல்தேய திரு அவை பாத்தா கல்தேய வழிபாட்டு முறையின் புதிய முதுபெருந்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மேதகு 3ஆம் போலிஸ் நோனா அவர்களுக்கு திரு அவையின் உறவு ஒன்றிப்பை வழங்கியுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பாத்தா கல்தேய வழிபாட்டு முறையின் முதுபெருந்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மேதகு 3ஆம் போலிஸ் நோனா அவர்களுக்கு திரு அவையின் உறவு ஒன்றிப்பை அக்லீசியாஸ்டிக்கல் கம்யூனியன் வழங்கினார். கீழே திரு அவை சட்ட விதிகளின்படி CCEO கேன் 76 பிரிவு 2 பாத்தா கல்தேய வழிபாட்டு முறையின் புதிய முதுபெருந்தந்தையாக இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏப்ரல் 12 அன்று உரோமில் நடைபெற்ற கல்தேய ஆயர் பேரவை கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. தமது கடிதத்தின் வழியாக இந்த உறவு ஒன்றிப்பை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ள திருத்தந்தை, இந்நிகழ்வு திருப்பீடத்துடனான முழுமையான பிணைப்பை உறுதி செய்வதுடன் திரு அவையின் ஒருமைப்பாட்டையும் பொதுவான நற்செய்தி பணியையும் மேலும் வலுப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய முதுபெருந்தந்தை தனது திரு அவையின் தந்தையாகவும் தலைவராகவும் பணியாற்றி இறைமக்களை நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் அன்பு ஆகியவற்றில் உறுதிப்படுத்தி அவர்களை நல்வழியில் நடத்திட தாம் இறைவேண்டல் செய்வதாக திருத்தந்தை அவர்கள் உறுதியளித்துள்ளார். புதிய முதுபெரும் தந்தையின் பணிவாழ்விற்கு தூய ஆவியாரின் துணையை வேண்டிய திருத்தந்தை, கல்தேய திரு அவையானது பண்டைய திருத்தூது பாரம்பரியத்தையும் பல மறைசாட்சிகளின் சான்று வாழ்வினால் பெறப்பட்ட அடையாளத்தையும் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது தாயகத்திலும் உலகெங்கும் பரவி வாழும் மக்களிடையேயும் நற்செய்தியை அறிவிப்பதில் தொடர்ந்து தீவிர ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மேதகு 3ஆம் போலிஸ் நோனா அவர்களை திருத்தந்தை ஊக்கப்படுத்தியுள்ளார். புதிய முதுபெருந்தந்தையை அன்னை கன்னி மரியாவின் பரிந்துரையில் ஒப்படைத்த திருத்தந்தை, இந்நிகழ்வு ஆண்டவருக்குள் ஒரு பெரும் ஆறுதலாகவும் ஊக்கத்தின் அடையாளமாகவும் அமையட்டும் என வாழ்த்தி தனது திருத்தூது ஆசிரை ஆப்பஸ்டாலிக் பிளெஸிங் வழங்கி கடிதத்தை நிறைவு செய்தார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.